மற்ற எல்லாரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 முதல் 8 வசனங்களை வாசிப்போம். போன வாரமும் 1 முதல் 8 வசனங்களை வாசித்தோம். 4ஆம் வசனம் வரை போதித்தோம். இப்பொழுது 5 முதல் 8 வசனங்களை போதிக்கப் போகிறேன். ஆனால் 8 வசனங்களையும் ஒன்றாக சேர்த்து நாம் வாசிப்போம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவருடைய விசுவாசம் அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரனாய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். போன வாரத்தில் பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இந்த அவரை பிடிக்காத யூதர்களும் பிறகு கிறிஸ்தவத்திலே இருக்கிற சிலர், கிறிஸ்தவ சபையில் இருக்கிற சிலர் சட்ட திட்டங்களையும் நியாயப்பிரமாணத்தையும் தொடர்ந்து மனுஷர் கை கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் ஒழுங்கான கிறிஸ்தவனா இருக்க முடியும் என்று சொல்லி ஜனங்களை இப்படி கலைக்கிற ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பவுல் அப்போஸ்தலன் அங்கே ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தி சபைகளை எழுப்பி வருகிறார். பின்னாலேயே இன்னொருவன் சென்று நேர்மாறாக ஒன்றை போதித்து வருகிறான். நேர்மாறாக சிலர் சென்று கிறிஸ்தவத்தில் உள்ளவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியை பெற்றவர்கள், அவர்கள் போய் என்ன போதிக்கிறார்கள்? கொஞ்சம் நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ள வேண்டும், சட்ட திட்டங்களையும் கை கொள்ள வேண்டும், சம்பிரதாயங்களையும் கை கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் கை கொண்டால் தான் உண்மையாக கிறிஸ்தவனாக இருக்க முடியும். பவுல் அப்போஸ்தலன் இதெல்லாம் வேணான்றாரு. பவுல் அப்போஸ்தலன் நீ வெறும் இயேசு வண்டையில வந்து அவரை விசுவாசத்தை பின்பற்றினால் போதும் என்கிறார். அது போதாது, விருத்த சேதனம் போன்றவைகளை தொடர்ந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று போதித்து ஜனத்தில குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஜனங்கள் மத்தியிலே பவுலை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கி விட்டார்கள். என்ன எண்ணம்? இவர் சரியான போதனை போதிக்கிறது இல்லை, இவர் போதிக்கிறது ஒரு கள்ள போதனை, தவறான காரியங்களை இவர் போதிக்கிறார் என்கிற ஒரு ரூமரை, ஒரு வதந்தியை ஊர் முழுக்க, தேசம் முழுக்க பரப்பிவிட்டார்கள். இதன் விளைவாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் போதிக்கிற உபதேசம் அப்படி அல்ல என்பதை குறித்து இங்கு எழுதுகிறார். 8ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், சிலர் எங்களை குறித்து தூஷித்து சொல்லுகிறார்களே, நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் எங்களை குறித்து தூஷித்து சொல்லுகிறார்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எங்களை குறித்து தவறாக சிலர் உங்களிடத்தில் சொல்லி வைத்திருக்கிறார்கள், நாங்கள் தவறான காரியங்களை போதிக்கிறோம் என்று. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல என்று சொல்லி 3 முக்கியமான காரியங்களை அவர்களுக்கு விளக்குகிறார். ஒன்று, அவர்கள் என்ன சொல்லி வைத்திருந்தார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் யூதரிடத்தில் எந்த விதமான மேன்மையும் கிடையாது, அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு எவ்வளவு பெரிய உன்னதமான ஸ்தானத்தில் இருக்கிறார்கள், ஆனால் யூதர் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லிவிடுகிறார். அவர்களுக்கு எந்த விதமான விசேஷித்த மேன்மையும் அவர்களிடத்தில் இல்லை என்று அவர் போதிக்கிறார். ஆனால் நாமோ யூத ஜனங்களோ தேவனுக்கென்று பிரத்யேகமாக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், புறஜாதிகளை விட நாம் வித்தியாசமானவர்கள், வேதம் முழுக்க அது எழுதப்பட்டிருக்கிறது என்று இப்படியாக அவர்கள் அவருடைய போதனைக்கு ஆட்சேபனை தெரிவித்து வந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் யூதர்களுக்கு மேன்மை இல்லை என்று சொல்லவில்லை. அவருடைய மேன்மை என்னவென்றால் தேவனுடைய வாக்கியங்கள் அவருடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள், அதுலதான் அவருடைய மேன்மை. யூதரெல்லாம் இருக்கிறபடினாலே ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் ஏதோ ரட்சிக்கப்படுகிறது இல்லை. யூதரெல்லாம் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, அவர்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை, அவர்கள் எல்லாம் நீதிமான்கள் என்று அர்த்தம் கிடையாது. யூதரெல்லாம் இருக்கிறபடினாலே அவர்களிடத்தில் இன்னும் அதிகமாய் கணக்கு கேட்கப்படும். ஏனென்றால் அவர்களுக்கு வேத வாக்கியங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கையிலே, அவர்கள் அதிகமாய் கணக்கு கேட்கப்படுவார்கள் என்று அந்த விதத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். மேன்மை இருக்கிறது. என்னவென்றால் புறஜாதிகளுக்கெல்லாம் தேவனை குறித்து அறியாத வேளையிலே, ஜீவனுள்ள தேவனை அறியாமல் அவர்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கி வந்த வேளையிலே யூதர்களுக்கு தேவ வார்த்தை கொடுக்கப்பட்டது. தேவன் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். ஆகையால்
அவர்கள் தேவனுக்கு முன்பாக உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கிடைத்த வெளிப்பாட்டை அவர்கள் பின்பற்றினார்களா என்பதற்கு அவர்கள் ஒரு நாள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவருடைய மேன்மை என்ன? அவர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை விட அதிகமாக தேவனை குறித்த அறிவு வேத வசனத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர்கள் மேன்மையானவர்கள் என்று சொல்லுகிறார். யூதனே இல்ல, யூதனே கிடையாது என்று சொல்லவில்லை. கடைசி காலத்திலே யூதர்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்கிறது, அவைகள்லாம் நிறைவேற போகிறது. ஆகையால் யூதர் இல்ல, விசேஷமானவர்கள் அல்ல என்று சொல்லவில்லை. ஆனால் யூதர்கள் அவர்கள் யூதர்களாய் அந்த இனத்தை சேர்ந்தபடினாலே ஏதோ விசேஷமாய் ரட்சிப்பவர்கள் கிடையாது. அந்த இனத்தை சேர்ந்தபடினால் அவர்கள் பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு தேவ வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், அவரை குறித்த குற்றஞ்சாட்டு போன வாரத்தில் பார்த்தோம். அது என்ன? யூதர்களை குறித்த கொடுக்கப்பட்ட அநேக வாக்கு தத்தங்களை எல்லாம் என்ன செய்வது? யூதரெல்லாம் ஒன்னும் பேன்மை இல்ல, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, இவர்கள் எல்லாம் எல்லாரும் புறஜாதிகளுக்கு சமம் என்று சொல்லி விடுகிறாரே. அப்படியானால் யூதர்களை குறித்து மேன்மையான வாக்கு தத்தங்கள் எவ்வளவோ கொடுக்கப்பட்டிருக்கிறதே. விசேஷமாய் அவருடைய இனத்தார் மத்தியிலே நிறைவேற வேண்டிய வாக்கு தத்தங்கள் கடைசி காலங்களில் நிறைவேற வேண்டியது இருக்கிறதே. அவைகள் எல்லாம் என்ன ஆகிறது என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார், நிச்சயமாக அது நிறைவேறும், நிச்சயமாக அதை தேவன் மறக்க மாட்டார். யூதர்கள் தேவனை மறந்தாலும் தேவன் யூதர்களை மறப்பதில்லை என்று அதற்கு பதில் சொல்லுகிறார். இப்பொழுது மூன்றாவது கேள்விக்கு வருகிறோம். மூன்றாவது கேள்வி மிகவும் முக்கியமான ஒரு. அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களானவர்கள், அதாவது விருத்த சேதனத்தையும் மற்ற யூத பாரம்பரியத்தையும் பின்பற்றி அதிலேயும் வாழ வேண்டும், அதே நேரத்தில் இயேசுவையும் மேசியா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லி வைத்திருந்தார்கள்? இவர் ரட்சிப்பை போதிக்கிற விதம் சரியல்ல. ஏனென்றால் இவர் போதிக்கிற ரட்சிப்பு எப்படி இருக்கிறால், இயேசுவை விசுவாசி, இயேசுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு, இயேசுவை ரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் அங்கீகரித்து அவர் அறிக்கை செய், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவா என்று சொல்லுகிறார். ஆனால் அது போதாது. நாம் விருத்தம் சேதனம் செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், சில விசேஷித்த நாட்களை நாம் அனுசரிக்க வேண்டும், இப்படி பண்டிகைகளை அனுசரிக்க வேண்டும், பலவிதமான காரியங்களை அனுசரிக்க வேண்டும். ஆனால் இவரோ அதெல்லாம் ஒன்று வேண்டாம், வெறும் இயேசுவை விசுவாசித்து இயேசு வண்டியில வாழ்க்கையை கொடுத்தால் போதும் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று போதிக்கிறார். அப்படி கிரியை இல்லாமல் நாம் நீதிமானாகிறோம் என்று போதிக்கிறோம். ஜனங்களுக்கு ரொம்ப துள்விட்டு விடுகிறது. ரொம்ப தைரியமாயிடுறாங்க. நான் பெருசா ஒன்னும் செய்யவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி தைரியமாயி அவர்கள் தான் தோன்றித்தனமாய் வாழ்கிறார்கள், தன் இஷ்டத்துக்கு அவர்கள் வாழ்கிறார்கள். அப்படி ரைச்சஸ்னஸ் வித்அவுட் வொர்க்ஸ், கிரியை இல்லாமல் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று போதிக்கிற அந்த போதனை, பவுல் போதிக்கிற போதனை மக்கள் பாவம் செய்கிறதுக்கு ஏதுவா இருக்கிறது. அவர்களுக்கு அவர் சட்டதிட்டங்களை போதிப்பதில்லை. எப்படி உடுத்தணும், எப்படி ஜடையை பின்னணும், எப்படிப்பட்ட சட்டையை போடணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அவர் சரியா போதிக்கிறது இல்ல. சட்ட திட்டங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவர் சொல்லுகிறது இல்லை. ஆகையால் ஜனங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆயிடுறாங்க. ஜனங்க அவர்கள் இஷ்டப்பட்டபடி வாழ முடியும் என்று எண்ணி விடுகிறார்கள் என்று அப்படி குற்றஞ்சாட்டுகிறார். அந்த குற்றஞ்சாட்டுக்கு பவுல் அப்போஸ்தலன் 5 முதல் 8 வசனங்களிலே பதில் சொல்லுகிறார். அந்த குற்றஞ்சாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அது என்ன சொல்லுகிறார்கள்? இப்படி யூதர்கள் பாவம் செய்து அவர்கள் தேவனை விட்டு விலகி போன போது, அவர்கள் விலகி போன போது கூட தேவன் அவர்கள் மீது அன்பு காண்பித்து தேவன் தாம் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தி இவர்களுடைய பாவம் அதிகரித்த போது கூட அவருடைய கிருபையை அதிகமாக அவர்களுக்கு காட்டினபடினால், யூதர்கள் பாவம் செய்தபடினால் தேவனுடைய நாமம் தான் மகிமைப்பட்டது ஒழிய ஜனங்கள் தேவன் எவ்வளவு கிருபை நிறைந்தவர், எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர், எவ்வளவு மன்னிக்கிறவர், எவ்வளவு நல்லவர் என்பதை கண்டார்களே ஒழிய தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படவில்லையே. தேவனுடைய மக்கள் இப்படி இருந்ததுனால, ஆகையால் பாவம் செய்கிறதுனால நன்மை கூட பிறக்க முடியும், பாவம் செய்கிறதுனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட முடியும் என்று முதலாவது அப்படி ஆரம்பிக்கிறார். அப்படி மகிமைப்படுத்த முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பவுல் சொல்லுவதாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அது அப்படி அல்ல. மனுஷன் பாவம் செய்த போது தேவன் அவனை நேசித்தது ஏதோ பாவம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரவில்லை. பாவம் செய்த போது தேவன் அவனை நேசித்த போது மனுஷர் எல்லாம் என்னத்தை கண்டார்கள்? பாவம் செய்கிற மனுஷனை, தேவனை தள்ளி விடுகிற மனுஷனை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார், எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்பதை, தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாய் ஜனங்கள் விளங்கி கொண்டார்கள், அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார். கடைக்கு போய் நகை வாங்க போனால் அங்கே அந்த தங்க நகையை எடுத்து சும்மா அப்படி கையில வச்சு அவன் காண்பிக்கிறது இல்ல. தங்க நகையை எடுத்து அழகாக பிளாக் வெல்வெட் துணி ஒண்ணு விரிச்சு அந்த துணி மேல வச்சு இத பாருங்கன்னு காமிக்கிறான். அது ஒரு அழகா ஃப்ரேம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கான். அதை கையில வச்சு அது மேல தங்க நகையை வச்சு அப்படி காண்பிக்கிறான். ஏனென்றால் அந்த பின்னணியில் இருக்கிற அந்த பிளாக் வெல்வெட், அதன் மேல வைக்கப்பட்ட தங்க நகையை
இன்னும் எடுத்து காண்பிக்கிறது. இட் என்ஹான்சஸ் தி பியூட்டி அண்ட் தி க்ளோரி ஆஃப் தட் கோல்ட். அந்த தங்க நகையின் அழகையும் அதனுடைய மகிமையும் இன்னும் அதிகமாக அது எடுத்து காண்பிக்கிறது. மனுஷர் பாவம் செய்த போது பாவத்தினால தேவன் மகிமைப்பட்டார். ஆகையால் பாவம் ஓகே நல்லது, ஏனென்றால் அதுவும் ஒரு விதத்தில் தேவனை மகிமைப்படுத்துது என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், தேவன் இந்த பாவம் பிளாக் வெல்வெட் மாதிரி இருக்குது. இதனுடைய பின்னணியிலே தேவனுடைய அன்பையும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் மனுஷர் பார்க்கும்போது தேவனுடைய அன்பும் கிருபையும் இரக்கம் இன்னும் அதிகமாக மனுஷருக்கு விளங்குகிறது, அவ்வளவுதான். ஆனால் பாவம் தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே போதிக்கிறார். அதை சொல்லிவிட்டு பிறகு இந்த கேள்விக்கு வருகிறார். அதாவது நியாயப்பிரமாணத்தையோ அதனுடைய கிரியைகளையோ இப்படி பரிசுத்தம் என்கிற பெயரிலே பல காரியங்களை சட்ட திட்டங்களை போதிக்கிறது இல்லை. இவர் வெறும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு வண்டியில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட போதனையை போதித்தால், ஸ்ட்ரிக்டா போதிக்கலனா அது இதுன்னு சொல்லி சட்ட திட்டங்களை போட்டு ஜனங்களை போட்டு நெருக்கி அவர்களை எல்லாம் சொல்லி இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லவில்லை என்றால் ஜனங்கள் எப்படியும் இருப்பார்கள், அவர்கள் பாவம் செய்கிறது கூட தயங்க மாட்டார்கள் என்று அப்போஸ்தலனாகிய போதனை குறித்து குறை சொல்லி வருகிறாரே, அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அது அப்படி அல்ல, நான் அப்படி போதிக்கவில்லை, கிருபையை நான் போதிக்கிறேன். நியாயப்பிரமாணம் அவசியமில்லை, நியாயப்பிரமாணமும் அதனுடைய சட்டதிட்டங்களும் சடங்காச்சாரங்களும் அவசியமில்லை, இயேசுவை விசுவாசித்தால் போதும். அப்படி நான் போதிக்கிறபடினாலே யாரும் பாவம் செய்ய போறதில்லை, இன்னும் இயேசு வண்டியில நெருங்கி வருவார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர்கள் வாழ்வார்கள் என்று அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். பின்னால் அவர் அதிகாரங்கள் அது குறித்து அதிகமாக விளக்குகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அங்கே சில வசனங்களை நாம் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம். கிருபையினாலே ரட்சிப்பு உண்டாகிறது, நம்முடைய கிரியையினாலே அல்ல, நாம் செய்கிற நன்மைகளாலோ நம்முடைய யோக்கியத்தினாலோ நம்முடைய யோக்கியதையினாலோ நம்முடைய நாம் செய்யும் பெரிய நன்மையான கிரியைகளினாலோ அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு எனக்காக மரித்தார், ஜீவனை விட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை, நான் அவரை விசுவாசிக்க மட்டும்தான் முடியும் என்று விசுவாசிக்கிறது தான் சரி என்று இங்கே திட்டவட்டமாய் போதிக்கிறார். இங்கே 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ரட்சிப்பை குறித்து இங்க போதிக்கிறார். இது மிகவும் முக்கிய வசனம். ரட்சிக்கப்படுவது எப்படி என்று யாராவது கேட்டால் முதல்ல இந்த வசனத்தை தான் எடுக்கணும். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரெண்டு காரியம் தான் சொல்றார், அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லவில்லை. நிறைய பேருக்கு இது ஆச்சரியமா இருக்கும். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, அதாவது கர்த்தராகிய இயேசுவை என்று சொன்னால் இயேசுவை கர்த்தர் என்று, ஆண்டவர் என்று, தெய்வம் என்று, அதான் கர்த்தராகிய இயேசுவை அறிக்கையிட்டு என்று இருக்கு. கர்த்தராகிய இயேசுவை அறிக்கையிட்டு என்று சொன்னால் இயேசுவை கர்த்தரும் ஆண்டவரும் என்று அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், அதாவது இயேசு எனக்காக மரித்தார், ஜீவனை விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால், ரெண்டு காரியம் தான். ரட்சிக்கப்படுவது எப்படி? அப்போஸ்தலனாகிய பவுல் ரெண்டு காரியத்தை கொண்டு வந்துடுறார். மதம் எப்பொழுதும் நீட்டப்பாகுது எல்லாத்தையும். மதம் என்ன பண்ணுது? ரட்சிக்க பண்ணுமா, நீ முதல்ல இத பண்ணு அதை பண்ணு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்க பாக்குறாங்க. இயேசு வண்டையில வந்தார்கள், இயேசு சொன்னார் நானே ஜீவ அப்பம்னு. ஐயா, இந்த ஜீவ அப்பத்தை நான் எப்படி பெற்றுக் கொள்கிறது என்று கேட்டார்கள். அவங்க என்ன நினைச்சாங்க, பெரிய ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு, நீ இப்ப அந்த மலையில ஏறி இந்த மரத்துல ஒரு கிளைய பிடிங்கிட்டு வா, இங்க போய் உருண்டுட்டு வா, அந்த நதியில போய் முக்கிட்டு வா, இங்க போய் மொட்டை அடிச்சிட்டு வா, இல்ல இங்க போய் உன் பணத்தை கொடுத்துட்டு வான்னு சொல்லுவாரு நினைச்சாங்க. அவர் என்ன சொன்னாரு, இந்த ஜீவாப்பம் நீ பெற வேண்டும் என்றால் ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், தேவன் அனுப்பினவரை நீ விசுவாசிக்க வேணும். என்ன எவ்வளவு சிம்பிளா சொல்றாரு, சரியே கிடையாதுன்னா தேவன் அனுப்பினவரை விசுவாசிக்க வேணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாதுன்ட்டார். ஜீவாப்பம் உனக்கு வேணுமா, ஒன்னே ஒண்ணுதான், நீ ஒண்ணும் மலை ஏற வேண்டியதில்லை, இங்க வேண்டியதில்லை, எங்கேயும் மொட்டை அடிக்க வேண்டியதில்லை, ஒண்ணு காசு பணம் தர வேண்டியதில்லை, நீ பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. நீ ஜீவ அப்பத்தை உடையவனா இருக்க வேண்டும் என்றால் தேவன் யார் அனுப்பினாரோ, அதாவது இயேசுவை அனுப்பினார் தேவன், அந்த இயேசுவை நீ விசுவாசி, அவ்வளவுதான் போதும் என்று சொன்னார். நம்ப முடியவில்லை. ரிலிஜன், மதம் எல்லாத்தையும் பெரிய குழப்பி ஒரு பெரிய பெரிய தடிக்க எழுதி இந்த இதை பிடி, இதெல்லாம் உள்ளதெல்லாம் செய்யி நீ பிழைப்பான்னு சொல்லுது. ஆனா இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் பிழைப்பான்றார். ஹலோ, இருக்கிறீங்களா? இதான் மதத்துக்கும் இயேசுவுக்கும் வித்தியாசம். நீங்க டிசைட் பண்ணீங்க எதுல இருக்கிறீங்க. மதத்துல சிலர் இருக்கிறாங்க,
சிலர் இயேசுக்குள்ள இருக்கிறாங்க. நான் ரொம்ப காலமா மதத்துக்குள்ள இருந்தேன், பிறகு இயேசுக்குள்ள வந்தேன். நல்ல ஞாபகம் வச்சுங்க, பெந்தேகோஸ்துல இருக்கலாம், ஆனா மதத்துக்குள்ள இருக்கலாம். இங்கே பவுலை தொந்தரவு படுத்தினவர்கள் ஏதோ யூதர்கள் அல்ல, யூதர்களாயிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆவியை பெற்று ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் அவரை தொந்தரவு படுத்துறாங்க. என்ன தொந்தரவு படுத்துறாங்க? அவர் நாங்க போதிக்கிற மாதிரி போதிக்கிறது இல்ல, நாங்க சொல்றோம் விருத்த சேதனம் பண்ணிக்கோன்றோம். இதுல என்ன தப்பு? விருத்த சேதனமும் பண்ணிக்கோ, அப்பதான் நீ ரட்சிக்கப்பட முடியும். நீ அதையும் செய்யி, இதையும் செய்யி, இந்த நாட்களையும் அனுசரி, இந்த சட்டத்திட்டங்களை கவனி, அதையும் செய்ய, நம்ம யூத முற்பிதாக்கள் செய்த எல்லாவற்றையும் செய்யி, அப்பொழுதுதான் நல்லது. அதுக்கு மேல அதோட இயேசுவையும் ஏற்றுக்கொள், அதுக்கு மேல ஆவியையும் பெற்றுக்கொள், இப்படி என்று போதிக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படி கும்பல் இருக்குது. இப்படி அன்றைக்கு அவர்கள் பேர் ஜூடைசர்ஸ், அதாவது கிறிஸ்தவனை யூதனாக்க பாக்குறவங்க. அவங்க எல்லாம் கிறிஸ்தவனை யூதனாக்க பாக்குறவங்க. எங்கேயோ போய் புறஜாதிட்ட போய் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணி அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். அவனுக்கு யூதன்னா என்னன்னு தெரியாது. அவனை போய் விருத்த சேதனம் பண்ணிக்கோ, அதை பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ, இது காலகாலமா இருந்து வருது, இதையும் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி போதிச்சு அவனை குழப்பி, அவன் பாவம் விசுவாசியா ரட்சிக்கப்பட்டு புதுசா வந்தான்னா அவனை ஒண்ணு இல்லாமாக்கி நீ இதையும் பண்ண அதையும் பண்ணு சொல்லி கடைசியில் அவன் ஒண்ணுமே வழங்காம அவன் ஒரு மதத்தை புடிச்சுக்கிட்டு அவனும் இவனை விட 2 மடங்கு கெட்டு போனவனா இருக்கிறான். மதம் பெரிய லிஸ்ட போடுகிறது. ரட்சிப்பு என்றால் என்னன்னு சிம்பிளா சொல்றது இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பையனா இருக்கும்போது யாருமே ரட்சிப்புனா என்னன்னு சிம்பிளா சொன்னதே கிடையாது. நான் சொல்றேன் கேளுங்க, விளையாட்டுக்கு சொல்ல, சத்தியமா சொல்றேன், யாருமே சிம்பிளா சொன்னதே கிடையாது. இது ஏதோ பெரிய என்னமோ பெரிய காரியம், இதை பிடிச்சு நான் போய் தேடி கண்டுபிடிச்சு இதை அறிந்து இதை விளங்கி கொண்டு இதை நான் எப்படியாவது செய்வேன் என்றால் இவைகள் எல்லாம் கரெக்டா நியாயமா எப்படி செய்ய வேணுமோ அப்படி முறையாய் செய்தால் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று படுவேன் என்று சொன்னார்களே ஒழிய, சிம்பிளா யாரும் தம்பி ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை உன்னுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள், அவர் உள்ளத்துல வருவார் மாற்றுவார் என்று சொன்னதே கிடையாது. வருவாங்க பெரிய பெரிய பாஸ்டர்லாம் வருவாங்க, என்ன பார்த்த உடனே தம்பி முடி என்ன நீளமா இருக்கிறது, ஒருத்தர் இந்த சட்டை என்ன தம்பி இப்படி இருக்கிறதே, அது நல்லது இல்லையே, இப்படியே தான் பண்ணாங்களே ஒழிய இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசு ஒன்றையில வான்னு யாரும் சொன்னதே கிடையவே கிடையாது. அவங்க எல்லாம் என்ன, நான் என்னுடைய வெளியில தோற்றத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் அதை செய்ய வேணும் இதை செய்ய வேணும். சிலர் இப்படி கூட சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கொள் தம்பி, ஞானஸ்தானம் எடுத்தாவது திருந்துவன் பார்த்தாங்க. நிறைய பெந்தகோஸ்தலர் அப்படி இருக்கிறாங்க. ஒண்ணுக்கு உருப்புலன்னா பிள்ளைய கொண்டு போய் கடைசியில தண்ணியில முழுக்கி அதை எடுத்துருவோம், ஞானஸ்தானம் எடுத்தாலாம் சரியா போயிடும் இப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. என்னென்னமோ பாவம் என்ன மாத்தணும் அவங்களுக்கு, ஞானஸ்தானம் எடுத்தாவது நீ சரியாக போல இருக்குது அப்படின்னு. பாருங்க, எந்த ஞானஸ்தானம் மனுஷனை சரிப்படுத்தாது. ஞானஸ்தானம் எப்போ எடுக்கணும்? இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்ச பிறகு ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால ஒருத்தன் சரியாகிறது இல்ல, சரியான பிறகு ஞானஸ்தானம் எடுக்கிறான். சரியான பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருவன் ஞானஸ்தானம் எடுக்கிறான். மதம் பாருங்க எல்லாத்தையும் போட்டு நீட்டுகிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கிக்கிறது மதம் அல்ல. அவர் மதத்திலிருந்து வெளியே வந்துட்டார், மதத்தை பிரசங்கிக்கிறது விட்டார். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேணுமா? அவர் சொல்லுகிறார், இருதயத்திலே இயேசு உனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசி, வாயினாலே அவரை ஆண்டவர் கர்த்தர் தெய்வம் என்று அறிக்கை செய், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். அந்த 9ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை பாருங்க, ரட்சிக்கப்படுவாய். இயேசுவை உள்ளத்தில் விசுவாசித்து அவர் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்து அவரை ரட்சகர் கர்த்தர் என்று வாயினால் அறிக்கை செய்வாய் என்றால் நீ ரட்சிக்கப்படுவார். ரெண்டே இதோட முடிச்சிட்டார், அதுக்கு மேல ஒன்னும் கிடையவே கிடையாது. பாருங்க, போன வாரம் இங்கிலீஷ் ஆராதனையில் சொன்ன, உங்கள்கிட்ட சொல்லாம விட்டேன். மதம் எல்லாத்தையும் குழப்புது, இயேசு எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்றால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை எடுக்க வாசிக்க வேணாம், பிறகு வாசித்து பாருங்க, அங்க பல விஷயங்கள் எழுதி இருக்குது. அதை வாசித்துட்டு தான் என்ன பண்றாங்க, இவருடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் பண்றாங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது, 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ தலையை மொட்டையடித்தால் அது அவளுக்கு அவமானமா இருக்கும், வெட்கமா இருக்கும் என்று. ஏனென்றால் அவள் தலையிலே நீளமாக முடி வைத்திருப்பது எதை காண்பிக்கிறது? அவள் புருஷன் உடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்தவளா இருக்கிறாள். கிறிஸ்து புருஷனுக்கு தலையா இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார், மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறான் காண்பிக்கிறதா தான்
ஸ்திரீகள் நீளமாக முடிய வளர்த்து வைத்திருக்க, அந்த காலத்துல நீளமா முடிய வளர்த்து வைப்பாங்க. அது அந்த அந்த ஜனங்கள் மத்தியில இருந்து வந்த பழக்கம், ஏற்கனவே ஜனங்க நீளமா முடிய வச்சிருக்காங்க. அதை வச்சு ஒரு உதாரணத்துக்கு வைத்து அவர் சொல்லுகிறார், இதனாலதான் நீளமா முடிய வச்சிருக்காங்க. ஏன் என்று சொன்னால் அவர் முடிய வெட்டுகிறது இல்லை. ஏன் என்று சொன்னால் அவர் புருஷனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அதிகாரம் சொல்றது தப்பு. புருஷன் அவர்களுக்கு தலையா இருக்கிறான் என்று காண்பிக்கிறதுக்காக அப்படி இருக்குது என்று சொல்றாரு. அதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்குது, யாரும் பெண்களே முடிய வெட்டாதீங்கன்ட்டாங்க. பாவம், புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான்றதுக்காக மனைவி நீள முடி வச்சிருக்கா. பாவம், சின்ன பிள்ளைய கூட வெட்டாதன்றது. இத்தினோண்டு பிள்ளைகள் எல்லாம் முடிய வெட்டாம அது கழுத்தை தொங்க போட்டுட்டு இப்படி போகும். ஏன்னா முடி கத்திரிக்கோள் பட்டு விட்டால், பெண்களுடைய முடியில கத்திரிக்கோள் பட்டு அதை வெட்டி விட்டால் மோட்சம் இல்ல, நரகம் தான் சொல்றாங்க. பாருங்க, போட்டு மதத்தை கொண்டாந்து சபை உள்ள பிரசங்கிச்சு பெரிய குழப்படி ஏற்படுத்திட்டாங்க. எல்லா சட்டத்திட்டங்களும் அந்த காலத்துல ஞாபகம் இருக்குது. நிறைய பெண்களுக்கு தான், நிறைய ஆண்களுக்கு அவ்வளவு கிடையாது. நாங்கெல்லாம் தப்பிச்சோம். எங்க வீட்டுல இருந்து பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் பட்ட பாட பார்க்கணும். ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளா பிறந்துட்டா அவ்வளவுதான், அழுகணும் வீட்டுல உட்காந்து. ஐயோன்னு ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் அப்படி வர்றாங்க, நான் இப்படி போக வேண்டியதா இருக்குதுன்னு அழுதுட்டு இருக்கு. ஏன்னா சின்ன பொம்பளை பிள்ளைகளை கூட முடிய வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கால இருந்து வந்தது இதெல்லாம், இந்த உபதேசம் எல்லாம். ஒருத்தர் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தப்போ சொன்னார், அவர் புதுசா அதை பிரசங்கம் பண்றாரு, அமெரிக்கால இருந்து கொண்டாந்தார். நான் கொண்டாடல அமெரிக்கால இருந்து. இவங்க தான் 50 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கால இருந்து இதெல்லாம் கொண்டாந்தாங்க. பெண்டிகாஸ்டல் ஹோலினஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து இதெல்லாம் வந்ததுங்க. அந்த சபைக்கு போனீங்கன்னா பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தலை மேல பெரிய கூடைய கவுத்த மாதிரி இருக்கும். அப்படி அந்த கூடையை கவுத்தது எதுனா, முடிய வளர்த்து அதை வெட்டாம வாழ்நாள் போல சிறு வயதுல இருந்து வெட்டாம மோட்சம் போறதுக்காக முடிய வளர்த்து இவர்கள் அதை சுருட்டி 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 கொண்டையா போட்டு அது போக போக வளர்ந்துட்டே போகுது. அது அவ்வளவு நீளமா வச்சிருப்பாங்க. அங்க பாருங்க, அமெரிக்கால அந்த ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு அவ்வளவு ரூல்ஸ் கிடையாது. அங்க இருக்கிற அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க அந்த காலத்து பெந்தகோஸ்த பிரசங்கியாருங்கெல்லாம் பெண்கள் அதை போடாத, பவுடர் போடாத, லிப்ஸ்டிக் போடாத, அதை போடாத, இதை போடாத அடிச்சு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆளுங்க பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆளுகளை பாத்தீங்கன்னா பல 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 சூட்டும் ஷூவும் டையும் கட்டிக்கிட்டு தலையை அப்படி இழுத்து வாரி அதை ஸ்ப்ரே பண்ணி அப்படியே நிக்க வச்சு, இவர் என்ன தலை ஆட்டினாலும் ஒரு சின்ன முடி கூட ஆடாது, அப்படியே நிக்கும். கூட மனைவியை கூட்டு வந்தாருன்னா மனைவி இவருடைய அம்மா மாதிரி இருக்கும். பாவம், பரிதாபமா இருக்கும். ஏன்னா அந்த அம்மா ஒண்ணும் பண்ண முடியாது. இவர் என்ன வேணா பண்ணிக்கலாம். இவர் ஸ்ப்ரே எங்க போடுவார், அங்க போடுவார், எல்லாம் பண்ணிக்குவார். பாருங்க, மதம் அது. அதைத்தான் மதம் என்று சொல்லுகிறோம். ஜனங்களை போட்டு கட்டி வைத்து ஒண்ணுமில்லாமல் பண்ண அர்த்தமில்லாத வேலை அது. அதைத்தான் மதம் என்று சொல்லுகிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட வேணுமா, ரெண்டு காரியம் பண்ணு. ஒன்று, இயேசு உனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசி, அவரை கர்த்தர் என்று ஆண்டவர் என்று வாயினாலே அறிக்கை பண்ணு என்று சொல்லுகிறார். வாயினாலே அறிக்கை பண்ணு என்று சொல்லுகிறார். பாருங்க, மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் என்று புரிந்து கொள்வதற்கு மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரட்சிப்பு என்றால் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கணக்கின்படி பார்த்தால், ரோமர் 10ஆம் அதிகாரத்தின்படி பார்த்தால், மனுஷன் தேவனோடு இணைக்கப்படுவதுதான் ரட்சிப்பு. பாவம் என்றால் என்ன? இதை குறித்து முன்ன போதித்திருக்கிறேன். பாவம் என்றால் மனுஷன் தேவனை விட்டு பிரிந்திருப்பது, அதுதான் பாவம். பாவம் வேசித்தனம், விபச்சாரம் அதை பண்ணல. ஆதாம் ஏவாள் அதான் பண்ணாங்க. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க ரொம்ப நல்லவங்க. பாவம் இந்த ஸ்டாண்டர்ட் படி பார்த்தா அவங்க பெரிய பரிசுத்தவான். இந்த காலத்து பெந்தேகோஸ்தே சபை ஸ்டாண்டர்ட் படி ஆதாமையும் ஏவாளையும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? பாவத்துல விழுந்துட்டான் சொல்றோமே, என்ன பாவம் பண்ணான்? இந்த பாவம் ஒண்ணுமே பண்ணலையே. சினிமாவுக்கு போனாங்களா, சிகரெட் குடிச்சாங்களா, வேசித்தனம் உபச்சாரம் பண்ணாங்களா? ஒண்ணுமே பண்ணவில்லை. என்னதான் பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலங்க. இல்ல, ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நடந்தது. என்ன? தேவனை வேண்டாம் என்று தள்ளி விட்டார்கள். அதுதான், தேவன் சொன்னதை செய்யல. எனக்கு தேவன் வேண்டாம், நான் என்ன இஷ்டப்படி நடப்பேன் அப்படின்னு செய்தாங்க. அதுதான் பாவம். அது என்ன பண்ணுது? தேவனிடத்திலிருந்து இவர்களை பிரித்தி போட்டது. பாவம் என்றால் வேற ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் பாவ வாழ்க்கை. இது பின்னால வருது. மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து வாழும் போது அவன் இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் பின்னால செய்கிறான். ஆனால் பாவம் அது அல்ல. எது பாவம்? மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து விட்டான். தேவனோடு ஒரு தொடர்பு இல்ல, ஐக்கியம் இல்ல, உறவு இல்ல. அதுதான் பாவம். அதைத்தான் வேதவசனம் போதிக்கிறது. அப்ப பாவம், மனுஷன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறான் என்பதுதான் பாவம்னா, ரட்சிப்பு என்றால் என்ன? தேவன் மறுபடியும், மனுஷன் மறுபடியும் தேவனோடு சேர்க்கப்படுறதுதான். நல்லா விளங்கிட்டீங்களா?
பாவம் என்றால் மனுஷன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நிலையில வாழ்வது, அதுதான் பாவம். ரட்சிப்பு என்றால் மறுபடியும் தேவனை அவன் அங்கீகரித்து, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துல வார. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் தள்ளுதான் பாருங்க, எனக்கு தேவையில்லை, நான் இஷ்டப்படி செய்வேன். ரட்சிப்பு என்ன பண்ற? ரட்சிப்புல என்ன பண்ணுகிறான்? ஆண்டவரே நீர் கர்த்தர் என்று நான் வாயினால அறிக்கை செய்ய, நீர் தான் ஆண்டவர், நீர் சொல்லு நான் செய்கிறேன், நீர் என்னுடைய கர்த்தர் என்று அங்கீகரித்து அவரை ஏற்றுக்கொள்கிறான். அப்படிதான் அவன் மறுபடியும் ரட்சிக்கப்படுகிறான் இல்லையா? பாவமும் ரட்சிப்பும் சரியா வழங்கிக்கணும். சரியா வழங்கிக் கொள்ளவில்லை என்றால் நாம் எதையோ ஒன்ற பாவம், எதை நாம் பாவம் நினைக்கிறோமோ அதை வச்சுதான் ரட்சிப்பு எதுன்றத நிர்ணயிக்க முடியும். பாவத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டால் ரட்சிப்பையும் தவறாக புரிந்து கொள்வோம். இன்றைக்கு ஏன் நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலே ரட்சிப்பை தவறாக போதிக்கப்படுகிறது என்று சொன்னால், பாவத்தை தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? சகோதரனே, நீ பொடி போடுகிறாய், நீ சிகரெட் குடிக்கிறாய், நீ குடிக்கிறாய், நீ சினிமாவுக்கு போகிறாய், நீ விபச்சார வேஸ்தர, இதுதான் பாவம்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. இத பாவம் பாவம் சொன்னதுனால அவர்களுக்கு ரட்சிப்பு என்ன? நீ பொடி போடக்கூடாது, நீ சிகரெட் குடிக்க கூடாது, நீ குடிக்க கூடாது, நீ சினிமா பார்க்க, இதுதான் அவங்களுக்கு ரட்சிப்பு. நல்லா கவனிங்க எங்க இருந்து வருதுன்னு. முதல் கோணல்னா முற்றிலும் கோணல். அங்க ஆரம்பிச்சது கோணல். எங்க? பாவம் என்றால் என்னன்னு விளங்கிக் கொள்றதுல கோணல். பாவம்னா என்னன்னு தெரியல, பாவம்னா அது இது நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரட்சிப்புனா அது இதெல்லாம் விடுறதுதான் ரட்சிப்பு என்கிற எண்ணம் ஜனங்களுக்குள்ள இன்றைக்கு இருக்கிறது. இன்னைக்கு முக்காவாசி இடத்துல இந்த விதமான ரட்சிப்பு தான் போதிக்கப்படுகிறது. ஜனங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒன்னே ஒண்ணு தாங்க பாக்கி இருக்குது, பொடிங்க, அதை விட்டுறேன்றா, அதை விட்டா நான் ரட்சிக்கப்பட்டுருவேன். இன்னும் ஒன்னே ஒண்ணுங்க, எப்பாவது ஒரு சிகரெட் குடிச்சிடறேன், அதை விட்டா நான் எப்படியாவது அது இல்ல ரட்சிப்பு. நல்லா கவனிங்க. நான் இப்படி கவனிங்க, இப்படி பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணதுனால தான் அவன் என்ன சொல்ல குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டான். பாத்தியாயா, இவர் அப்ப சிகரெட் குடிச்சா பரவாயில்லன்ற மாதிரி சொல்றாரு, பொடி போட்டா பரவாயில்லன்ற மாதிரி சொல்றாரு, இவர் இப்படி பண்ணா பரவாயில்ல, அப்படி பண்ணா. அவர் சொல்ற உபதேசம் இவங்களை அப்படியே வாழ வைக்க. அவன் பாட்டு சிகரெட் குடிச்சிட்டே இருப்பான், அவன் பாட்டு பொடி போட்டுட்டே இருப்பான், அவன் பாட்டுக்கு இதை பண்ணிட்டு இருப்பான், அதை பண்ணிட்டு இருப்பான், அதெல்லாம் பரவாயில்லங்கிற மாதிரில பேசுறாரு. அதான் குற்றம் சாட்டு. பவுல் அப்போஸ்தலன் அப்படி அல்ல என்பதை விளக்குகிறார். ரட்சிப்பு என்றால் மனிதன் மறுபடியும் தேவனோடு சேர்க்கப்படுவது, பாவம் என்றால் பிரிக்கப்படுவது தேவனிடத்திலிருந்து, ரட்சிப்பு என்றால் திரும்ப தேவனோடு சேர்க்கப்படுவது. தேவனோடு திரும்ப சேர்க்கப்பட்டால் மனுஷன், தேவனோடு சேர்க்கப்பட்டால், நல்ல கவனிங்க, தேவனோடு கொண்டு போய் சேர்க்கப்பட்டால் மனுஷன் எப்படி மாறுவான்? தேவனை போலவே மாறுவான். மாறுவானா மாற மாட்டானா? கண்டிப்பா மாறுவான். இதைத்தான் நாம் போதிக்கிறோம். நாம் ஒன்னும் அதெல்லாம் செய்துக்க பரவாயில்ல, அது ஒன்னும் பாவம் இல்ல, அதனால பரவாயில்ல, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லல. கிடையாது. எதையும் அட்ஜஸ்ட் பண்றதே கிடையாது. நாங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. பரிசுத்தத்தை போதிக்கல. பரிசுத்தத்தை பரிசேயன் மாதிரி போதிக்க கூடாது. பரிசுத்தத்தை பரிசுத்தர் அவர்தான். அந்த பரிசுத்தர் என்கிற செடியோடு இந்த கொடி சேர்க்கப்படும் போது அங்க இருக்கிற பரிசுத்தம் தானா நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதைத்தான் போதிக்கிறோம். பாருங்க, சிருஷ்டிப்பில சில நியதிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பார்ப்போம். முதலாம் அதிகாரம் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிருஷ்டிப்பை பற்றி. அப்பொழுதுதான் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் முடியும். முதலாம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதாவது செடி கொடிகள் எங்கிருந்து வந்தது என்று சொல்லுகிறார். அதன் பிறகு மீன்கள் எப்படி உண்டானது, அதன் பிறகு மிருகங்கள் எப்படி உண்டானது என்று சொல்லுகிறார். எப்படி உண்டானது? செடி கொடிகள் உண்டாகும் போது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். என்ன பண்ணாரு? பூமியை பார்த்து பேசினார். செடி கொடி எல்லாம் நீ என்ன பண்ணு, முளைப்பித்து கொடு என்று சொல்லுகிறார். அப்ப பூமி என்ன பண்ணுகிறது? இதையெல்லாம் முளைப்பித்து தருகிறது. செடி கொடி எல்லாம் அப்ப எங்கிருந்து வந்தது? பூமியிலிருந்து உண்டாகி வந்தது. அதே மாதிரி அடுத்த சில வசனங்கள் தள்ளி பார்த்தீர்கள் என்றால் 20ஆம் வசனம், பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவில் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். மீன்களை எல்லாம் தேவன் ஜலத்திலிருந்து உண்டாக்கினார். ஜலத்திலிருந்து உண்டாக்கப்பட்டவை அவை. அதன் பிறகு எப்படி மிருக ஜீவன்களை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். 24ஆம் வசனத்திலே பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று.
எது பூமியிலிருந்து வந்தது? மிருகங்கள்லாம். இப்ப பாருங்க, செடி கொடிகள் பூமியிலிருந்து வந்தது, மீன்கள் தண்ணீரிலிருந்து வந்தது, மிருகங்கள் மறுபடியும் பூமியிலிருந்து வந்தது. இதுல ஒரு பெரிய நியதி ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்கள் அது எங்கிருந்து வந்ததோ அதனுடைய தன்மைகளை இது உடையதாக இருக்கும். இந்த செடி கொடிகளை பார்த்தீங்கன்னா அது பூமியிலிருந்து வந்தபடினாலே இந்த பூமியின் மண்ணினுடைய தன்மைகளை அது உடையதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே அது ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அதற்கு வாழ்வு. அதனாலதான் செடி மரத்தை கொண்டாந்து எங்க வைக்கிறோம்? டெரஸ் மேலேயா வைக்கிறோம்? கிடையாது. வீட்டுல செவுத்தில நட்டு வைக்கிறோம்? கிடையாது. செடி கொடிகளை எடுத்து எங்க நட்டு வைக்கிறோம்? பூமியின் மண்ணுல நட்டு வைக்கிறோம். அது தேவனுடைய நியதி. இது பூமியின் மண்ணிலிருந்து வந்தபடினாலே இந்த பூமியில இது நடப்பட வேண்டும். அதுல இருந்து தான் அதுக்கு ஜீவன். என்னைக்கு அந்த செடியை புடுங்கிடுறீங்களோ, இந்த புளோரிஸ்ட் கிட்ட போனா நல்ல நல்ல பூவெல்லாம் புடுங்கி கொண்டாந்து அங்க வச்சு விக்கிறாங்க கல்யாணத்துக்கு, அதுக்கு இதுக்கு. அது வெறும் ஒரு நாளைக்கு தான் வரும். அதை புடுங்கிற மாத்திரத்திலேயே அதனுடைய ஜீவன் அதை விட்டு போக ஆரம்பிக்கிறது. இது தேவனுடைய நியதி. இப்படிதான் தேவன் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி இருக்கிறார். எப்படி உண்டு பண்ணியிருக்கிறார்? ஒரு பொருள் எங்கிருந்து உண்டாக்கப்பட்டதோ அதனுடைய தன்மையுடையதாக அது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எங்கிருந்து வந்ததோ அதோடு அது எப்போதும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் அதுக்கு வாழ்வு கிடையாது. இந்த கிரியேட்டதோ அதோடு கூட இணைக்கப்பட்டிருந்தால் தான் அதுக்கு வாழ்வே. மீனை தண்ணியில இருந்து எடுங்க, அது தண்ணியில இருந்து வந்தபடினாலே என்ன பண்ணும்? மரியாதையா தண்ணியிலேயே விட்டுறணும். தண்ணியை விட்டு அந்த மீனை எடுத்தால் அந்த நிமிஷமே என்ன பண்ணுகிறது? அது சாரணிக்கிறது. அது தேவனுடைய நியதி. அதுக்கு தண்ணியை விட்டு வெளியே வாழ முடியாது மீனால. அது தண்ணிக்குள்ளேயே தான் வாழ வேணும். அதனால தண்ணியிலிருந்து வந்தது. தண்ணியிலிருந்து வந்தபடினால தண்ணிக்குள்ள வாழ்ந்துதான் ஆக வேணும். சரி, மிருகங்கள், செடி கொடிகள், மீன்கள் இவைகள்லாம் பூமியிலிருந்து வந்தது, தண்ணியிலிருந்து வந்ததுன்னு சொன்னோம். ஆகையால் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே அட்டாச் பண்ணப்பட்டிருக்கணும். எந்த நிமிஷமும் அதுல இருந்து பிரியவே கூடாது. மிருகம் கூட பாருங்க, பூமியிலிருந்து வந்தது. அது பூமியிலிருந்து உண்டான பொருட்களை தான் அது சாப்பிட வேணும். நான் சாப்பிட மாட்டேன்னா அது வேற வானத்திலிருந்து வரும், அதுக்கு கிடைக்காது. சாப்பிட்டாதான் இது உயிர் வாழ முடியும். அது அதை சார்ந்துதான் அது இருக்க வேண்டும், இல்லையா? இப்ப கவனிப்போம், இதெல்லாம் சொன்னது எதுக்கு? மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினார் என்பதை பார்க்க வேணும். மனுஷனை உண்டாக்கின போது தேவன் எங்கிருந்து உண்டாக்கினார்? செடி கொடிகளை உண்டாக்குற போது பூமியின் இடத்துல பேசினார், பூமி உண்டாக்கிற்று. மீன்களை உண்டாக்குற போது ஜலத்தின் இடத்துல பேசினார், ஜலம் உண்டாக்கிற்று. மிருகங்களை உண்டாக்கின போது மறுபடியும் பூமியை நோக்கி பேசினார், பூமி அதை உண்டாக்கிற்று. மனிதனை உண்டாக்கின போது தேவன் யாரை பார்த்து பேசினார்? என்னை தானே பார்த்து பேசுகிறார். பாருங்கள் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பூமியை பார்த்து நீ மனுஷனை பார்த்து மனுஷனை உண்டாக்கு என்று சொல்லவில்லை. என்ன பண்ணுகிறார்? தம்மிடத்திலே பேசிக் கொள்ளுகிறார். நமது சாயல்லே நமது ரூபத்திலே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். அப்ப மனுஷன் எங்க இருந்து வந்தான்? சிலர் சொல்றாங்க மண்ணில இருந்து வந்தான், மண்ணுக்கே திரும்புறான். அவன் மண்ணில இருந்து வரல, அவனுடைய சரீரம் மண்ணிலிருந்து வணையப்பட்டது. அவ்வளவுதான். வெறும் சரீரம் மட்டும் தான் இங்க இருந்து வந்தது. அவன் யார்? அவன் வேற, அவன் உள்ள இருக்கிறான். இந்த சரீரம் வெறும் கூடாரம் தான் என்று வேதவசனம் போதிக்கிறது. இந்த சரீரம் அவன் அல்ல, இந்த சரீரம் நான் அல்ல. இந்த சரீரம் இந்த உலகத்திலே நான் வாழும்படியாக கொடுக்கப்பட்ட கூடாரம். இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் தான் இந்த சரீரம் செல்லும். அங்க போனா அதுக்கு வேற சரீரம் தேவைப்படும். நல்ல கவனிங்க, இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டியதா இருக்கிறபடினாலே இந்த உலகத்தின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த பூமியோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஹலோ, நல்ல கவனிங்க. ஆனால் நான் தேவனிடத்திலிருந்து வந்தபடினாலே, தேவனுடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே அவருக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கிறதோ அந்த தன்மைகளும் எனக்குள்ள இருக்கிறது. அவருக்குள்ள என்னென்ன தன்மைகள் இருக்கிறது? அவருக்குள்ள சிந்தித்து செயலாற்றக்கூடிய திறமை இருக்குது, தீர்மானம் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சிந்தித்து என்ன வேணும் என்று தீர்மானித்து அதன்படி செய்கிறார். உணர்ச்சிகள் இருக்கிறது. இவைகள்லாம் என்னிலையும் இருக்கிறது. அதாவது அவருக்குள்ள என்னென்ன தன்மை இருக்கிறதோ அத்தனை தன்மைகளும் எனக்குள்ளாக இருக்கிறது. ஏனென்றால் நான் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உண்டாக்கப்பட்ட போது பூமியிலிருந்து உண்டாக்கப்படவில்லை, ஜலத்திலிருந்து உண்டாக்கப்படவில்லை, தேவனிடத்திலிருந்து நான் வந்தேன். எல்லாரும் சொல்லுவோம், கையில ஜெஞ்சில வச்சு சொல்லுங்க, நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன், தேவனுடைய சாயலிலே அவருடைய ரூபத்தின்படியே அவரை போலவே உண்டாக்கப்பட்டவன். ஆகையால் நான் என்றென்றைக்கும் அவரோடு சேர்க்கப்பட்ட விதத்திலே வாழ வேண்டும். செடி எப்படி பூமியிலே நடப்பட்டிருந்தாதான் அதற்கு வாழ்வோ,
பூமியிலிருந்து வந்தபடினாலே பூமியில நடப்பட்டாதான் அதுக்கு வாழ்வு. மீன் தண்ணீரிலிருந்து வந்தபடினாலே தண்ணீர வாழ்ந்தாதான் அதுக்கு வாழ்வு. அதே போல மனுஷன் தேவனிடத்தில் இருந்து வந்தபடினாலே தேவனோடு சேர்ந்து இருக்கிறதுல தான் அவனுக்கு வாழ்வு. எத்தனை பேருக்கு அது புரியுது? தேவனோடு சேர்ந்து இல்லைன்னா வாழ்வே கிடையாது. தேவனோடு இணைக்கப்படுகிறதுல தான் மனுஷனுக்கு வாழ்வே இருக்கிறது. இதைத்தான் வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. சங்கீதம் 1 எடுப்போம். முதலாம் சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்லா கவனிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நிற்காமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அப்படின்னா கொண்டு போய் அங்க நடப்படக்கூடாது. எங்க? துன்மார்க்கர் பரியாசக்காரர் பாவிகளோட அவர்கள் இருக்கிற இடத்துல அங்கே போய் நாம் இணைக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தால், கர்த்தரோடு நாம் இன்றைக்கு எப்படி இணைக்கப்படுகிறோம்? கர்த்தர் வார்த்தையா இருக்கிறார், வார்த்தை கர்த்தரா இருக்கிறார். வார்த்தையும் கர்த்தரும் ஒண்ணுதான். இந்த வார்த்தையோடு நாம் ஐக்கியம் கொள்வோம் என்றால் கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்கிற ஐக்கியம் அது இல்லையா? இந்த வார்த்தை அவராகவே இருக்கிறார். வார்த்தையும் கர்த்தரும் ஒன்றுதான். ஆகையால் இரவும் பகலும் இந்த வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எங்க நடப்பட்டிருக்கிறான்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு வாய்க்கும்? இந்த தேவனோடு கூட இணைந்திருக்கிறவனுக்கு, தேவனோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிறவனுக்கு, யாருடைய வாழ்க்கை தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே இணைத்த அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருக்கிற மனுஷனுக்கு அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய வாழ்வு எங்க இருக்கிறது? தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது. அந்த துண்டிப்பு ஏற்பட்டாலே நம்முடைய வாழ்வே போய்விடுகிறது. மரத்தை பிடுங்கி எறிந்து விட்டால் எப்படி அது சாகிறதோ அதுபோல நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து விட்டால், பிரிந்து வாழ்ந்தால், ஐக்கியம் இல்லாமல் வாழ்ந்தால், தொடர்பில்லாமல் வாழ்ந்தால் நமக்கு வாழ்வு கிடையாது என்பதை வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. திருப்பவும் யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ நாம் கஷ்டப்பட்டு ஏதோ பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிறது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு கூட சேர்க்கப்படுகிறோம். முதல்ல தேவன் நம்முடைய கர்த்தரும் ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்குள்ளாக வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். நாம் தேவனோடு ஐக்கியத்தோடு வாழ்கிறோம். செடியும் கொடியும் எப்படி இணைந்திருக்கிறதோ அதுபோல நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிறபடினால நாம் கனி கொடுக்கிறோம். அந்த செடியின் உள்ள ஜீவன் நமக்குள்ள கொடிக்குள்ளது வருகிறது. அப்படித்தான் நாம் கனி கொடுக்கிறோம். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னா மரத்துல கொண்டு போய் மாம்பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் ஆப்பிளையும் ஒட்ட வைக்கிறது இல்ல. அதுதான் இப்ப நடக்குது. பரிசுத்தம் பரிசுத்தம்ன்ற பேர்ல ஆளை எடுத்து அவனுக்கு அப்படி சட்டையை போட்டு இப்படி சட்டையை பின்னி அதை எடுத்து இதை சுத்தப்படுத்தி அதை சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் ஒட்ட வச்சு இந்த மரம் எவ்வளவு கனி கொடுக்கிற அழகான மரம் பொத்துன்னு உளுந்துரும். எல்லாம் ஒரு குலுக்குனா அது சும்மா ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நாம் ஒட்ட வைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் செடியும் கொடியும் போல இருக்கிறோம். தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே உள்ளிருந்து வருகிறது பரிசுத்தம். உள்ளிருந்து ஒரு மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் ஜீவிக்கிறோம். எங்கிருந்து வருகிறது? அது தேவனோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலே அது
வருகிறது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், 6ஆம் வசனம், 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது, வாழ முடியாது. பரிசுத்த ஜீவியத்தை தேவனோடு கூட இணைப்பு ஏற்படாமல் வாழ முடியாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவன் எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அப்ப பரிசுத்த ஜீவியம், கர்த்தருக்காக ஜீவிக்கிறது, பரிசுத்தமான வாழ்க்கை, இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? தேவனோடு கூட நாம் இணைக்கப்படுகிறதுனால வருகிறது, ஒன்று சேர்க்கப்படுகிறதுனால, அவரோடு நாம் இணைந்து வாழ்கிறதுனால வருகிறது ஒழிய அது ஏதோ நாம் சில முயற்சிகளை எடுத்து நாம் ஏதோ நன்மைகளை செய்து நாம் சில காரியங்களை செய்கிறபடினாலே அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த ஐக்கியத்திலேயே வாழ வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு அதிலே நாம் இருக்கும் போது நிச்சயமாக அதிலே தேவனுடைய குணாதிசயங்கள் காணப்படுகிறது. அந்த குணாதிசயங்கள் அவ்வளவு நமக்குள்ள வந்து சேரும். அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே நாம் இருப்போம். எப்பொழுது அவருடைய வேத வசனத்தில் இரவும் பகலும் நாம் தியானமா இருக்கிற போது அப்படி நாம் மாறுவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எப்படி சுத்தம் பண்ணுகிறார் என்பதை குறித்து இங்கே போட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவன் எல்லாம் சுத்தமாயிட்டு பிறகு வந்து ரட்சிக்கப்படுறது இல்லை. சிலர் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் வந்துடுறாங்க ஆண்டவர்கிட்ட. எல்லாத்தையும் விட்டுட்டு பிறகு ஆண்டவரத்தில் விட முடியாம தானே இவ்வளவு நாள் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், அப்புறம் விட்டுட்டு எப்படி வர்றது? அது நடக்க போறதே கிடையாது. நான் எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிட்டுங்க, நாளையில இருந்து நான் ஆண்டவர்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது நடக்கவே நடக்காது. ஏனென்றால் முதல்ல கர்த்தர் அவனுடைய உள்ளத்திலே வந்து அவனுக்கு ஜீவனை தந்தால் தான் இவன் இதையெல்லாம் விட முடியும். அவன் வந்து அவர் உள்ளே வாசம் பண்ணும் போது, அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே நீர் என் ரட்சகர், என்னுடைய கர்த்தர், இன்று முதல் நீர் எனக்கு ஆண்டவர், என்னுடைய சுய இச்சையின்படி நான் வாழப் போகிறதில்லை, நான் என்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்வதில்லை, உம்முடைய சித்தத்தின்படி வாழ விரும்புகிறேன், என்னுடைய கரத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஒரு மனுஷன் சொல்லி தன்னை கொடுக்கும் போது கர்த்தர் ஆண்டவராக மாறுகிறார், ரட்சகராக அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அப்பொழுது அவனை அவர் சுத்தம் பண்ணுகிறார். எப்படி சுத்தம் பண்ணுகிறாராம்? என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். இதை வச்சு என்ன சொல்லிட்டாங்க அந்த காலத்துல? கனி கொடுக்கலன்னா உன்ன அறுத்து போடுவார்ட்டாங்க. நான்லாம் பயந்துகிட்டே இருக்கிறது, ஆண்டவரே அறுத்து போட்டா தெரியும், சீக்கிரமா உன்னை வெட்டுண்டு போவாய், அறுத்து போடுவாய். நான் கிடையாது, அப்படி சொல்லல. செடியில கொடியில பாத்தீங்கன்னா, திராட்சை கொடியில சில பகுதிகள் அந்த செடியினுடைய சாராம்சத்தை, ஜீவனை பெற்று நன்றாக கனி கொடுக்க முடியாமல் அப்படியே உலர்ந்து போய் காஞ்சு போய் கெட்டு போயிருக்கும் சில பகுதிகள். தோட்டக்காரன் வந்து என்ன பண்ணுகிறான்? அந்த பகுதிகளை மட்டும் வெட்டுறான். செடியே கொடியே வெட்டி தூக்கி எறிஞ்சு போ, இனிமே நீ தேவையில்லைன்னு சொல்றது இல்ல. அந்த கொடியில, செடியின் மேல படர்ந்து இருக்கிற கொடியில பல பகுதிகள் கெட்டு போய் அதுக்குள்ள இந்த திராட்சை செடியினுடைய ஜீவன் பிரவேசித்து அது கனி கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறபடினாலே அந்த ஜீவன் அவ்வளவு தூரம் வருது, அதுக்கப்புறம் உலர்ந்து போயிருக்கிறதுனால நின்று விடுகிறது, அது சரியா வேலை செய்ய முடிகிறது இல்ல. ஆகையால அந்த கொடியில அந்த பகுதிகள், உலர்ந்து போயிருக்கிற காய்ந்து போயிருக்கிற பகுதிகள் மட்டும் வெட்டி சுத்தம் பண்ணி அப்பப்ப ட்ரிம் பண்ணிட்டே இருக்கிறான். காஞ்சி போன பகுதியே இல்லாதபடிக்கு என்ன பண்ணுகிறான்? ட்ரிம் பண்ணிட்டே இருக்கிறான். ட்ரிம் பண்ண 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 அது இன்னும் அதிக கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஏன்? அந்த கொடி முற்றிலுமாய் ஜீவனை பெற்று கனி கொடுக்கிற அளவுக்கு அது சிறந்து விளங்குகிறது. எங்கெங்கெல்லாம் அந்த ஜீவன் விளங்க முடியாதோ, போக முடியாது இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் உலர்ந்து போய் காஞ்சி போயிருக்குதோ அதெல்லாம் வெட்டி என்ன பண்ணுகிறான்? தோட்டக்காரன் சுத்தப்படுத்துகிறான். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். நம்மளை வெட்டி எறிந்து போடுகிறது இல்ல. இருக்கிறீங்களா? நம்மை வெட்டி எரிந்து போடுகிறது இல்ல. பீட் பம்கானர் எனக்கு சொல்லிட்டு இருந்தார். அவர் பெண்டிகாஸ்டல் ஹோலினஸ்ல இருந்து வந்தவர், அந்த சபையில இருந்து. அதுல அவங்க அம்மா பிரசங்கியார் இன்றைக்கும். அவர் அந்த பின்னணியில இருந்து வந்தவர். அவர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு நாள் சபைக்கு போயிருந்தாராம் சின்ன பையனா இருக்கும் போது.
அங்க போகும்போது எப்பவுமே ஏதாவது ஒரு கதை எப்படி சொல்லுவாங்களாம், அப்படியே அதிரடிக்கிற கதை. அதாவது ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போனான், அவன் வெளியே போனான், வழியில லாரி அடித்து அவன் கொன்று போய் அவன் செத்து விட்டான். அவனை ஆண்டவர் கனி கொடுக்காத கனி என்று வெட்டி எரிந்து போட்டார். ஜாக்கிரதை, ஆயால் நீ போறதுக்கு முன்னால ரட்சிக்க. இப்படியே ஒரு வாரமும் இப்படியே பயம் காட்டுவாங்களாம். ஒவ்வொரு வாரமும் இப்படியே ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அவன் ரட்சிக்கப்படல, வெளியே போனா லாரி அடிச்சது, அவன் அப்படியே வெட்டுண்டு போனான், போயிட்டான், போய் சேர்ந்துட்டான். இவர் கோயில் முடிஞ்ச உடனே இவருக்குள்ள குற்ற உணர்வு, சின்ன பையன் இன்னும் சரியா ரட்சிக்கப்படல, அவங்க ஸ்டாண்டர்ட் படி பாத்ரூம் உள்ள போயிட்டு அப்படியே நடுங்குதான் கை கால்லாம். ஆண்டவரே இன்னைக்கு மட்டும் என்ன விட்டுரும், சாகடிச்சிடாதே, நான் வெளியே போறேன், லாரி கீரி ஏறி நான் கொண்டு செத்து போயிடக்கூடாது, ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு அப்படியே அழுதே ஜெபம் பண்ணாரா அன்னைக்கு. பாருங்க, நம்ம வெட்டி போடுகிறது இல்ல, நம்ம இடத்துல சில குறைகள் இருக்கலாம். நாம் இயேசு வண்டியில வந்த போது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நாம் ஒன்னும் பூரணரா வந்துடல, முற்றிலும் பாவமே செய்யாத ஒரு ஆளா வந்துடல. இயேசு வண்டியில வந்து நாம் இயேசுவோடு சேர்க்கப்பட்ட பிறகு அவர் நம்முடைய குற்றங்கள், குறைகள், அது எங்கெங்க எது கட் பண்ண வேணுமோ அதெல்லாம் என்ன பண்ணுகிறார், அந்த உலர்ந்து போன காஞ்சி போன ஒண்ணுத்துக்கு உதவாத பகுதிகளை வெட்டி எறிந்து விட்டு, அந்த தோட்டக்காரர் இந்த செடியை நல்லா பண்படுத்தி அருமையானதாக மாற்றுகிறார். இந்த தோட்டக்காரருடைய கேர்ல கொஞ்ச நாள் இருந்தா அந்த செடி பெரிய ஏதேன் தோட்டத்து செடி மாதிரி அழகா இருக்கும். ஹலோ, இருப்பீங்களா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் தோட்டக்காரர், அவர் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறார். அவர் சீர்படுத்தும் போது நான் அதிக கனி கொடுப்பேன், சிறந்து விளங்குவேன். பாருங்க, அதுதான் ரகசியம். அதுக்குதான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை ஏன் கேட்கணும்னு சொல்றான்? ஏதோ வந்து இது ஏதோ பரிசேயர் கேட்கிற மாதிரி கேட்டு போறது இல்ல. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, அப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, டிவோர்ஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, அதை கேட்கறதுக்காக வந்தீங்க? கிடையாது. இதை கேட்க கேட்க குடும்ப வாழ்க்கை இன்னும் நல்லாயிடும். டிவோர்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு கேள்வியே கிடையாது. அது வரவே வராது. போக போக இன்னும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவோம். இன்னும் இருக்கிற சண்டை சச்சரவு மனஸ்தாபம் அந்த பிக்கல்கள் எல்லாம் கூட போய் என்ன ஆகும், இன்னும் அருமையான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். அதுக்குதான் இங்க வர்றோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க எங்கெங்கெல்லாம் காஞ்சி போயிருக்கு, எங்கெங்கெல்லாம் உலர்ந்து போயிருக்கு, எங்கெங்கெல்லாம் கனி கொடுக்க முடியாம நிக்குதோ அங்க எல்லாம் வெட்டி போட்டு ஆண்டவர் என்ன பண்றார், அழகான ஒரு கொடியாக நம்மை மாற்றுகிறார். ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன? அடுத்த வசனம், 3ஆம் வசனம். அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். எப்படி சுத்தம் பண்றது? உபதேசத்தினாலே. போதிக்கிற வசனங்கள், உபதேசங்கள், போதிக்கிற வசனங்கள் ஏதோ பரிசேயர் போதிக்கிற மாதிரி இது பண்ணா கரெக்ட், அது பண்ணா தப்பு, அப்படி கிடையாது. வசனத்தை போதிக்கும் போது நாம் சுத்தமாகிறோம். வசனத்தை கொண்டுதான் பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெட்டி எரியப்பட வேண்டிய காரியங்களை வெட்டி எரிகிறார், களைந்து போட வேண்டிய காரியங்களை களைந்து போடுகிறார், சுத்தம் பண்ணுகிறார். நாம போய் ஏதோ பெருசா முயற்சி எடுத்து என்ன சுத்தம் பண்ண பாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறது இல்ல, அது நடக்கவே நடக்காது. நான் கஷ்டப்பட்டு விட பாக்குறேங்கன்னா விட முடியாது. என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேணும். இரவும் பகலும் இதுல தியானமா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை வந்து கேட்க வேணும். பண்ணப்படுகிற உபதேசத்தினால நாம் என்ன பண்ணுகிறோம்? சுத்திகரிக்கப்படுகிறோம். கடைசியாக இதை சொல்லிடுறேன். முன்ன சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதை கேட்டுறாதவர்களுக்கு சொல்லிடுறேன். நான் திட்டவட்டமா அதை வழங்கி கொள்வேன் எப்படி சுத்தமாகிறோம் என்று. ஒரு அம்மா படிக்காத ஒரு அம்மா இருந்தாங்களாம். ஒன்னும் சுத்தமா எழுத படிக்க ஒன்னும் தெரியாது. ஆலயத்துக்கு போய் வசனத்தை கேட்டு ஒவ்வொரு தடவையும் பிரசங்கம் முடிஞ்சோன்னு பிரசங்கியார்ட்ட போய், ஐயா ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு உங்க பிரசங்கம், இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது ஐயா, ஆஹா என்ன என்ன அருமையா இருந்தது பிரசங்கம் வாங்கலாம். இவர் பார்த்தாரா, என்ன அந்த அம்மாவுக்கு ஒன்னும் படிக்கவும் தெரியாது, அறிவும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஞானம் கிடையாது. ஆனா நம்மள வந்து எப்ப பார்த்தாலும் ரொம்ப பிரமாதமா பிரசங்கம் பண்ணீங்கன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணாரு, அம்மா 3 பாயிண்ட் சொன்ன பிரசங்கத்துல அது என்னன்னு கேட்டாராம். கொஞ்சம் சொல்ல முடியுமானாராம். அந்த அம்மா அப்படியே தலையை சொரிஞ்சுதான், ஐயா தெரியாதுங்க எனக்கு 3 பாயிண்ட். சரி அந்த 3 வசனத்தையாவது சொன்ன அதான் ஞாபகம் இருக்குதா, அதையாவது சொல்லுங்க. மறுபடியும் தலையை சொன்னேன், ஐயா அந்த வசனம் எல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும் எனக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது ஒன்னும் தெரியாது, ஆகையால் அந்த வசனம் எல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பைபிள் கூட பாக்குறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா.
அப்புறம் என்னம்மா சும்மா பிரமாதமா பண்ணீங்க ஆஹா ஓஹோன்றீங்களா? எப்ப பார்த்தாலும் என்னுடைய பிரசங்கத்தை சும்மா பிரசங்க திருப்திப்படுத்துறதுக்காக சொல்றீங்களா? என்ன எப்படி சொல்றீங்களா? அந்த அம்மா சொன்னிச்சான், இல்லங்க உண்மையை சொல்ல போனா நான் ஒரு சலவை பண்ணுகிற பெண், அதை பண்ணி தான் நான் பிழைக்கிறேன். ஜனங்களுடைய துணி, அழுக்கு துணி எல்லாம் கொண்டு போய் அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டு இந்த சோப்பை வாங்கிட்டு வந்து போட்டு தேய்ன்னு தேய்க்கிறேன். இந்த சோப்பை பற்றி எனக்கு ஒண்ணும் தெரியாது. இது எவன் கண்டுபிடிச்சான், இதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, இது எப்படி அழுக்கு போகுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க. ஆனா ஒண்ணு தெரியும், இந்த சோப்பை போட்டு தேய்ன்னு தேய்ச்சா அழுக்கு என் கண்ணு முன்னால போறதை நான் பாக்குறேன். அழுக்கெல்லாம் போய் அந்த துணி அப்படியே சுத்தமாகுது. நீங்க பிரசங்கிக்கும் போது எனக்கு அந்த வசனமும் தெரியல, எழுதிக்கவும் முடியல, பாயிண்ட்டும் விளங்கல. ஆனா நீங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் என் மேல தண்ணியை ஊத்தி கழுவி சோப் போட்டு சுத்தம் பண்ண அப்படி இருக்கும். அப்படி நான் சுத்தமாகிறது போல நான் உணர்கிறேன். நான் ஒவ்வொரு தடவை வரும்போதும் நான் சுத்தமாக்கப்பட்டவளை போல உணர்கிறேன். அதான் ஏன் சொன்னேன் அவ்வளவு பிரமாதமா இருக்குது, அவ்வளவு நல்லா இருக்குது. ஏன்னா நான் மாற்றப்படுகிறேன் வார்த்தையினால. எனக்கு எழுதிக்க முடியல, எனக்கு புரிஞ்சுக்க முடியல, ஆனால் வார்த்தை என்னை சுத்தமாக்குறேன். இருக்கிறீங்களா? இங்க நிறைய பேருக்கு எழுதி படிக்க எல்லாம் தெரியும், ரொம்ப அதிகமாவே தெரியும். இங்க இருக்கிற கும்பலுக்கு கொஞ்சம் வேண்டியதுக்கு அதிகமாவே தெரியும். ஒரு சிலர் ஒருவேளை எழுத படிக்க தெரியாதவர்களாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது அது உங்களை சுத்தமாக்குகிறது. நம்முடைய பாவங்களை நம்மை கழுவுகிறது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தை நம்மை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறது, பரிசுத்த ஜீவியத்துக்குள் நம்புகிறது. நாம் களைந்து போட வேண்டிய காரியங்களை அது வெட்டி எரிந்து போடுகிறது. அந்த வார்த்தை நம்மளை கிரிய செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகையால நாம் சட்ட திட்டங்களை போதிக்க வேண்டியதில்லை, சம்பிரதாயங்களை போதிக்க வேண்டியதில்லை. ஸ்ட்ரிக்டா அதையும் போதிக்கிறோம், ஸ்ட்ரிக்ட் என்ற பேரில் அதெல்லாம் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை போதிச்சால் ஜனங்க தானாகவே என்ன பண்ணுகிறார்கள்? பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஐயோ நான் அப்படி போதிக்கல, நான் பரவாயில்ல நீங்க எல்லாம் பாவம் செய்யுங்க பரவாயில்ல, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லல பவுல். அவர் சொல்ல நான் வசனத்தை போதிக்கிறேன், இயேசுவுடைய வண்டியில ஜனங்களை சேர்த்து விடுகிறேன். சேர்த்து விட்டா தானா அந்த ஜீவன் அவர்களுக்குள்ள பிரவேசிக்குது. வசனத்தை போதிக்க போதிக்க அவர்கள் சுத்தமாகிறார்கள். அவர்கள் பாவ ஜீவியத்தில் வாழ்வது கிடையாது. இங்கே எத்தனையோ பேர் அதுக்கு சாட்சி. பாவ ஜீவியத்தில் வாழ்கிறது கிடையாது. எதனால? நான் ஏதோ ஸ்ட்ரிக்டான உபதேசம் பண்றதுனால கிடையாது. பாஸ்டர் ஸ்ட்ரிக்டான உபதேசம் பண்றதுனால ஜனங்க சுத்தமான வாழ்க்கை நடத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தவன். அங்க மறைவிடமா தப்பான வாழ்க்கை நடத்துவாங்க, அதுதான் நடக்கும். அங்க பாஸ்டர் ஸ்ட்ரிக்டான உபதேசம் பேசுறதுனால ஜனங்க என்ன பண்ணுவாங்க? பாஸ்டருக்கு தெரியாம திரைக்கு பின்னால எல்லாத்தையும் செய்வாங்க. பாஸ்டர் கர்த்தருடைய வார்த்தையை பேசினா திரைக்கு பின்னால ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. நாம் இருக்கிறபடியே வரலாம், நம்முடைய குறைகள் குற்றங்களோட வரலாம், நாம் இருக்கிற வண்ணமாக வரலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க நாம் சுத்தமாக்கப்படுகிறோம், பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக செல்லுகிறோம், நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்மை சுத்தமாக்குகிற வார்த்தை, நம்மை கழுவுகிற வார்த்தை. ஓ, அதை கேட்கும் போதே நம்ம அதை சுத்திகரித்து கழுவுகிறது, நம்மை சுத்தமாக்குகிறது, பரிசுத்த ஜீவியத்திலே ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளாக நம்மை நடத்துகிறது. பரிசேயருடைய போதனை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அது ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கு புறப்பட்டு சேர்க்கிறது, நம்மை தொடுகிறது, பலவீனதை பலவானாக்குகிறது. அந்த வார்த்தை சுகமளிக்கிற வார்த்தை. நம்முடைய வார்த்தை அனுப்பி ஜனங்களை சொஸ்தமாக்கினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சுகமாக்குகிற வார்த்தை, விடுதலை ஆக்குகிற வார்த்தை, சுத்தமாக்குகிற வார்த்தை, பரிசுத்தமாக்குகிற வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம். கர்த்தரிடத்திலிருந்து நாம் வந்தபடினாலே அவரோடு கூட நாம் இணைத்து எப்போதும் வாழ வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வாழ்வு, அதில் தான் ஆவிக்குரிய வாழ்வு இருக்கிறது. That's where our life is. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை செய்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிப்பேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் பற்றிக் கொள்வேன். கர்த்தருடைய வார்த்தை என்னை மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் என்னை சுத்திகரித்து என்னை மாற்றக்கூடியதாக இருக்கிறது, என்னை சுத்தம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள்
ஜெப தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள், பிரச்சனைகளோடு வந்திருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பிப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். மறு உத்தரவு அருளி செய்கிறவர், நல்லவர், வாக்கு மாறாதவர், அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டில வருகிறோம். அருமையான மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதித்தருளும். ஜெப தேவைகளோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, கவலைகளோடு, இன்னும் வியாதிகளோடும் பலவீனங்களோடு வந்திருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த கையை உயர்த்தி தேவையோடு இருக்கிற மக்களை இயேசுவின் நாமத்திலே நீ தொட வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தாவே, பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தை அவர்களை விடுதலை ஆக்கட்டும். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே பலவீனத்திலிருந்து அவர்களை தூக்கி எடுத்தருளு. கர்த்தாவே, பலவான்களாக மாற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பலன் அவர்களை பூர்ணமாக விளங்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே அவர்களை உயிர்ப்பித்தருளும், பலப்படுத்தியருளும். பரிபூர்ண சுகத்தையும் பலத்தை ஆரோக்கியத்தை தந்தருளும். மன நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை ஒவ்வொருவருக்கு கட்டளையிட்டல வேண்டுமே. கர்த்தாவே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் போராடி